காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரையரங்க உரிமையாளர்களின் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் எங்களுடைய தலைமை சங்கமான தேனாம்பட்டியில் இன்று கூடியது. இதில் முக்கியமான சில முடிவுகளை நாங்கள் திரைப்படத்திற்காக எடுத்திருக்கிறோம். மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்தி இருக்கிறது. அது சம்பந்தமாக திரையரங்க உரிமையாளர்களுக்கு எங்கள் சங்கத்தின் வாயிலாக அடுத்து எப்படி செயல்படுகிறது என்பதை எங்கள் சங்க உறுப்பினர்களை விளக்கினோம். அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக ஒரு ஆலோசகர்களை நியமித்திருக்கிறோம். மற்றபடி திரையரங்களை இன்று படம் திரையிடல் சம்பந்தமாக விநியோகஸ்தர் நண்பர்கள் பெரிய விலை கொடுத்து படங்களை வாங்கிவிட்டோம், எங்களிடம் எம்ஜி கேட்கிறார்கள், அதைவிட பெரிய தொகை அட்வான்ஸாக வாங்கி கொள்கிறார்கள். இதனால் இன்று திரையரங்குகளுக்கு தேவையில்லாமல் இதை விட என்ன என்று கேட்டால் அவர்கள் விலை கொடுத்து வாங்கிவிட்டோம், அதனால் எங்களிடம் ஒரு வாரம் வரைக்கும் சம்பந்தமே இல்லாத அரசு நிர்ணயித்த விலைத்தை விட 5 மடங்கு அதிகமாக விற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அந்த சகோதரர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறது, தயவு செய்து நீங்கள் பெரிய விலை கொடுத்து வாங்கிவிட்டு எங்கள் மீது அந்த வலுவை சுமத்தாதீர்கள். எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் மாவட்ட திரையரங்க உரிமையாளர்கள் இனிமேல் எந்த படத்துக்கும் மினிமம் கேரண்டி என்பதை கொடுக்க மாட்டோம். முக்கியமாக பெரிய படங்கள் என்று வரும்போது நீங்கள் கட்டணத்தை உயர்த்தி கொடுத்தால்தான் படம் தருவோம் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் அதை எங்கள் தெரியாமல் சில தியேட்டர்கள் செய்யும் போது பொதுமக்களிடம் எங்களுக்கு தான் அவப்பெயர் ஏற்படுகிறது. இதை சம்பாதிக்கின்ற நடிகர்களுக்கோ அதை விற்க சொல்ற உங்களுக்கோ அந்த பெயர் ஏற்படுவதில்லை. அதனால் தயவு செய்து இனிமேல் இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் அரசை நிர்ணயித்த கட்டணத்தை விட 5 காசுகளோட கூடுதலாக விற்று தரமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு படத்தை வாங்க வேண்டும். தயாரிப்பாளர் சங்க தலைவராக விசால் வந்ததிலிருந்து தேவையில்லாம திரையரங்கு உரிமையாளர்கள் விஷயத்துல எல்லாம் தலையிடுகிறார். பாத்தீங்கன்னா நாங்க தான் தியேட்டரில் டிக்கெட் விற்கிறதுக்கு ஆன்லைன் ஓப்பன் பண்ணுன்றாரு. யார் அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? தியேட்டரில் டிக்கெட் விற்கிறது என்பது திரையரங்கு உரிமையாளருக்கு முழுக்க சொந்தமான ஒரு விஷயம். அதை இவர் சொல்லும்போது எங்களிடம் கலந்து ஆலோசித்து நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை கேட்டு அதுக்கப்புறம் எங்களிடம் அனுமதி பெற்று தான் அவர் சொல்ல வேண்டும். இதே மாதிரி தான் போன தடவை விவசாய சங்கத்தினுடைய விஷயத்தில் ₹1 ஒரு டிக்கெட்டுக்கு எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னார். அன்றே நாங்கள் அவருக்கு, தம்பி விசால், உங்களுக்கு தெரியாதெல்லாம் பேசாதீங்க, தயவு செய்து இது சம்பந்தமாக உங்களுக்கு அட்வைஸ் செய்வதற்கு ஒரு சினிமா சம்பந்தமான ஒருத்தர் வைத்துக் கொண்டு பேசுங்கள் என்று மறுபடியும் இன்று ஆரம்பித்திருக்கிறார். டிக்கெட்டை நாங்கள் தான் கொடுப்போம், உங்களுக்கும் டிக்கெட் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? படம் எடுக்கிறது தான் உங்க வேலை. ஒரு நல்ல படத்தை எடுங்க, அதை ஒழுங்கான முறையில் கரெக்டான தேதியில் ரிலீஸ் செய்வதற்கு அட்வைஸ் செய்யுங்க உங்க ஆளுங்களுக்கு. தயவு செய்து இனிமேல் தியேட்டரை பற்றியோ தியேட்டர் சம்பந்தமான விஷயத்தை பற்றி தயவு செய்து விசால் அவர்களை நீங்கள் பேச வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இதனால தான் என்ன பண்ணுறாரு, நான் பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டேன், எனக்கு பெரிய டிக்கெட் விற்று கொடுங்க. பெரிய டிக்கெட்னா அரசு நிர்ணயத்தோடு 120, ₹500 விற்று கொடுங்க, ஒரு வாரம் வரைக்கும் விற்று கொடுங்க. இதெல்லாம் நாங்கள் அது உடன்பாடே கிடையாது எங்களுக்கு. இது உடன்பாடு என்னும் போது நான் இப்போ பகிரங்கமாக சொல்லுவேன், சில பெரிய நடிகர்களை இதை கேட்க மாட்டாங்க. அவருடைய படங்களுக்கு அவர் ரசிகர்களை சொல்லுங்க, இனிமேல் என் படத்தை ₹120 மேல கொடுத்து ரசிகர்கள் வாங்காதீங்க, என் படத்தை பார்க்காதீங்கன்னு எந்த நடிகராக சொல்றாங்களா? அதுல ஷேர் வாங்கிக்கிறாங்கல்ல, நீங்க பார்த்திருப்பீங்க. சில பெரிய நடிகர் படம்லாம் ₹2000 வரைக்கும் டிக்கெட் விற்று அப்படி வரும்போது ரசிகர்லாம் இது தண்ணி அடிக்காத, சிகரெட் பிடிக்காதன்னு சொல்றவங்க தயவு செய்து என் படத்தை ₹120 மேல ரசிகர்கள் வாங்காதீங்கன்னு சொல்லுங்களேன். ஆமா சார், அதான் விற்க போறேன் இனிமேல். சார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமா ஷேர் வர இது, தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு அதிகமா ஷேர் கொடுக்குற பகுதி காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் தான். எங்களுக்கு அப்பதான் எங்களுக்கு அடுத்தது கோயம்புத்தூர் கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்தது மதுரை கொடுக்குறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால நாங்க தான் அதிகமான தொகை கொடுக்குறோம். விநியோகஸ்தர்களுக்கு பங்காக கொடுக்கிறது காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் தான். சார் நான் சொல்றது கேளுங்க, விசால குறை சொல்ல. விசால யார் குறை சொன்னது? டிக்கெட் விற்கிறத பத்தி விசால குறை சொல்லவே இல்லை. எங்களுடைய மேட்டர் நீங்க சொல்ல இல்ல, எங்களுடைய மேட்டர் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்றேன். ₹1 விவசாயி கொடுப்பேன்னு எங்க அன்னைக்கு சொல்றீங்க. உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்குது? உன் சம்பளத்தை கொடு, உன் சம்பளத்தை கொடு. சார் கட்டணம் சார் தெரிஞ்சுக்கப்பான்னு சொல்றாங்க. ஒரு லீகல் அட்வைஸ் வச்சுக்க, உனக்கு என்னவோ அதை பேசு. ஆமா,
சார் இது வந்து இப்ப பேசுறது நாங்க ஜிஎஸ்டி பத்தியோ டிக்கெட் விற்கிறத பத்தி தான் தனிப்பட்ட ஒரு ஆளால் சொல்ல முடியாது. நான் சொல்றது கேளுங்க. இப்ப தனிப்பட்ட நான் வந்து என் மெம்பர் கூப்பிடாம எதுவும் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அதாவது வந்து நாங்க பேச வந்தது ஜிஎஸ்டி மேட்ரு, எங்க மெம்பருக்கு விலகி இருக்கோம். ரெண்டாவது வந்து கட்டணம் வந்து அதிகமாக விற்கிறதுக்கு பப்ளிக் எல்லாரும் நினைக்கிறாங்க, தியேட்டருக்காரங்க தான் அதிகமான கட்டணம் விற்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது நாங்கள் கிடையாது. முழுக்க அது விற்க சொல்றது அந்த பட சம்பந்தமான விநியோகஸ்தர்கள் சொல்றதுனால தான் நாங்கள் விற்கிறோம். அதாவது இன்சிஸ்ட் பண்றாங்க அக்ரிமெண்ட் எழுதும் போதே இவ்வளோ டிக்கெட் விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் நாங்கள் இனிமேல் தரமாட்டோம்னு சொல்றோம். என்ன சொல்றாங்க? அது காரணம் நான் அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு. வாங்காதீங்க, அந்த தயாரிப்பாளரே ரிலீஸ் பண்ணிட்டோம், இல்லை அது சம்பந்தமான நடிகர்களே இனிமேல் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ அண்டை மாநிலம் ஆந்திராவில் பண்ணலையா சார்? அங்கெல்லாம் என்ன நடக்குது? அதே எங்கே நடக்குதுன்னு சொல்லட்டுமே. ஏன் அதையே சொல்ல மாட்டாங்க? ஏன் எங்க மேல குற்றம் சொல்றீங்க? என்ன சொல்றாங்க? எடுத்து தியேட்டர்ல டிக்கெட் அதிகமாக விற்கிறாங்க. யார் விற்க சொல்றது எங்களை? அதுதான் நாங்கள் கேட்குறோம். இங்க அதுக்கு தான் இங்கே பதில் சொல்ல வந்திருக்கோம். இப்போ விசாலை பற்றி, விசாலுக்கு எதுக்கு நாங்கள் கட்டணம் தெரியலாம் தெரியாமல் சொல்றாரு பாவம். டிக்கெட் விற்கிறது யார் வேலைங்க? டிக்கெட்டு தியேட்டருக்காரங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் இது யாருக்கிட்ட பேசணும்? அவரு எங்க திரையரங்கு உரிமையாளர் சங்கத்துக்கிட்ட பேசணும், நாங்கள் எங்க பொதுக்குழு கூட்டணும், எல்லாருக்கிட்டையும் ஒப்புதல் இவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்கணும். அப்புறம் தானே நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னா, நீ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தியா? படத்தை எப்படி எடுக்க போறேன்? உங்க நடிகர்கள்லாம் இவ்வளவு சம்பளம் வாங்கி போறாங்களே, இப்போ ஜிஎஸ்டி வந்துருச்சு, அதை எப்படி கொடுக்க போற? அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் எப்படி பார்க்க போற? அதை பத்தி பேசினா நியாயமான இது. உடனே டிக்கெட்டு அப்படிதான். ஒரு கடந்த முறை விவசாயிக்கு ₹1 கொடுப்பேன் டிக்கெட்ல, அதுக்கப்புறம் வாயே காணும். அந்த ₹1 எங்க போச்சு? அதனால தெரியாம சொல்லாதப்பா. எங்க தியேட்டர் விவகாரத்தை நீங்க தலையிடாதுன்னு தான் கேட்கிறோம். அதை பத்தி அவர் எதுக்கு நாங்க கண்டனம்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் எங்க தம்பி தானே, அவர் இந்த துறையில் தானே இருக்காரு. அவர் எதுக்கு நாங்க கண்டிக்கணும்? தெரியாம பேசுறாரு, புரியாம பேசுறாரு, அவ்வளவுதான்.